இன்றைக்கி நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் கீரை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான தாளிக்க பொருளான சீரகம், சோம்பு, பட்டை, மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாளிக்கிற பொருள்லாம் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தாளிக்க விடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு மசிச்சுட்டு வடிகட்டினா சுவையான கீரை சூப் ரெடி. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.